Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இப்படி கல்லூரி திறந்தது விளைவின்னு இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை அதிகரிப்பு, பட்டம் படிப்பு படிக்கக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிக, கிராமத்தும் சரி நகரத்திலும் சரி இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட விவசாயிகளுக்கு ஒரே 5 ஆண்டு 2016 இருந்து 2021 வரை 2 முறை அவர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். மீண்டும் அதிமுக ஆட்சி உங்க துணையோடு அமையும். மீண்டும் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் சொல்றாரு, பொற்கால ஆட்சி கொடுக்கிறாரா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவு உயர்ந்து போச்சுல்ல. அரிசி ஒரு கிலோ 30 ரூபா உயர்வு, 5 வருஷத்துல 30 ரூபா உயர்வு. கடல் எண்ணெய் 60 ரூபா உயர்வு 1 லிட்டருக்கு. அதே போல பருப்பு 1 கிலோ 60 ரூபா உயர்வு. இப்படி இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டம், விவசாய தொழிலாளி நிறைந்த மாவட்டம். இவரெல்லாம் அன்றாடு வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும். அப்படி அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் இப்படி உணவு விலை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்த தவறி அரசு தேவையா? இதே நேரத்தில் அதிமுக ஆட்சியா இருந்தா விலை ஏற்றத்தை தடுப்போம், அதற்கு நடவடிக்கை எடுப்போம். அதற்காக கூட்டுறவுத்துறை மூலமாக இன்றைக்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம்னு 100 கோடி தனியா ஒதுக்கி வச்சிருந்தேன். எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அந்த மாநிலத்துக்கு சென்று கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏழைகள் பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கொண்டோம். அதே போல ரேஷன் கடையில் வழங்குகின்ற அரிசி இன்றைக்கு தரமான அரிசி இல்லை என்று புகார். அதிமுக ஆட்சிக்கு உடனே கடையில் எப்படி அரிசி இருக்குதோ அதே அரிசி தரமான அரிசி கொடுப்போம். அதுக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல. இனி ரேஷன் கடையில் ஏழை மக்கள் வாங்கி பயன்படுத்துகின்ற அரிசி மளிகை கடையில் வாங்குகின்ற அரிசி விட தரமான அரிசியாக இருக்கும். விலையெல்லாம் அரிசி தான் கொடுக்கிறோம். இனிமேல் விலையெல்லாம் பருப்பு கொடுப்போம், ரேஷன் கடையில் விலையெல்லாம் எண்ணெய் கொடுப்போம். அதிமுக ஆட்சியில் இதெல்லாம் கொடுப்போம். அதே போல அம்மா இல்லம் திட்டம், இன்றைக்கு ஏழைகள் எந்த ஜாதி மதம் கிடையாது, ஏழை என்று இருந்தா அவளுக்கு வீடு இல்லாம நிலம் இல்லாம இருந்தா அதிமுக அரசு நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கும். நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். ஆதி திராவிட மக்கள், அருந்திதீர் மக்கள், மலைவாழ் மக்கள், பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் அவர்களுக்கு வீடு இல்லாம இருந்தா அதிமுக அரசு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்திதீர் மக்கள், மலைவாழ் மக்கள் அவர்கள் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது, நானும் கிராமத்தில் இருக்கிறேன், இடத்துல அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற அந்த பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அருந்திதீர் மக்கள், மலைவாழ் மக்களுக்கு அதிமுக அரசு சொந்தமாக நிலவாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு, கடை வரி 150% உயர்த்தியாச்சு. இன்றைக்கு குடிநீருக்கு வரி போட்டாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. அதோட மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. 67% மின் கட்டணம் உயர்ந்தாச்சு. ஒரு பக்கம் விலைவாசி உயர்ந்தாச்சு, மறுபக்கம் இன்னைக்கு மின் கட்டணம் உயர்வு, வீட்டு வரி, கடை வரி எல்லாம் உயர்வு. இப்படி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. கட்டுமான பொருட்கள் விலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு அவருடைய தேர்தல் அறிக்கையில் 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போது அறிக்கை வெளியிட்டாங்க.
அதுல கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலே சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. நான் சட்டமன்றத்தில் துறையினுடைய அமைச்சர் கேட்டேன், நீங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு, இதை குறைப்பதற்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படி நீங்க நடந்துக்குங்க. இதை கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்த்து விலை குறைத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். பேச்சே காணோம், எல்லாம் கமிஷன் வருது. அதனால வாயே திறக்கல. சல்லி விலை உயர்ந்தாச்சு, எம்சாண்ட் விலை உயர்ந்தாச்சு, செங்கல் விலை உயர்ந்தாச்சு, கம்பி விலை உயர்ந்தாச்சு, சிமெண்ட் விலை உயர்ந்தாச்சு, மரம் 200% உயர்ந்தாச்சு. இனிமேல்லாம் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுறதா நல்லா அயர்ந்து தூங்கும் போது வீடை கட்டி மயிலாம் கனவுல. இந்த ஆச்சரிய வரைக்கும் நிஜத்துல வீடே கட்ட முடியாது. அதே போல இன்றைய தினம் முதலமைச்சர் பேசுறார். நாடாளுமன்றத்திலே மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட அந்த மசோதாவை தோற்கடிக்கப்பட்டவேன் என்று பெருமை பேசுகிறார். ஒரு திராணியற்ற முதலமைச்சர், என்னன்னே தெரியாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். மத்திய அரசு என்ன கொண்டாந்தது? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். அந்த மசோதாவை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி. பெண்கள் மேல ஓட்டு போடுவீங்களா? உங்களுக்கு கிடைக்கிற உரிமையை பறித்தது திமுக. திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்கள் போராடி இருந்தாங்க. அம்மா அவர்கள் தமிழகத்துடைய இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும்போது அண்ணா திமுக, நானா எம்பியா இருந்தேன், திருச்செங்கோடு உங்க தொகுதியில் தான் எம்பியா இருந்தேன். என்னோட 18 பேர் வெற்றி பெற்றாங்க. அம்மா அப்ப பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருந்தோம். அப்பொழுது அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று அன்றைய தினம் பாரத பிரதமர் திரு மறைந்த வாஜ்பாய் அவர் பிரதமராக இருந்தார். 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வழங்குவதற்கு பாரத பிரதமர் அன்றைய பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அம்மா வைத்த கோரிக்கை ஏற்று அப்ப அண்ணா திமுக கட்சி சேர்ந்த திரு அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். நான் எம்பியா இருந்தேன், உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா இருந்தேன். அப்பொழுது அந்த 33% இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சு வருகின்ற பொழுது அதை பேச ஆரம்பித்தார் முலாயம் சிங் யாதவ். அவருடைய எம்பி நம்முடைய தம்பித்துறை அண்ணன் வைத்திருந்த அந்த மகளிர் இட மசோதாவை பிடுங்கி கிழிச்சிட்டார். கிழிச்சு அதே போல அம்மா அண்ணா திமுக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுக கூட்டணி திமுக 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 தலைமைக்கின்ற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை எதுவுமே இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீட்டுல இஷ்டம் இல்லை. அண்ணா திமுக இருக்கும் போதுதான் நாம உள்ளாட்சியில 33% கொண்டாந்தோம், பிறகு 50% கொண்டாந்த உள்ளாட்சியில. இன்றைக்கு பெண்களும் ஆண்களுக்கு இணையா செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக கட்சி சேர்ந்த அப்பொழுது சட்டத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய தம்பித்துறை அவர்கள் இந்த மசோதாவை கொண்டு தாக்கல் செய்தது முதல் அண்ணா திமுக. இன்றைய தினம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்றைக்கு நிறைவேற்ற முடியல, பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும்போது மீண்டும் அந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும். அப்படி நம்ம இடத்துல பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நாமளும் ஏற்கனவே நாம கொண்டாந்தது தானே, அதனால நாமளும் ஏற்றுக்கொண்டோம். நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை சட்ட ஆக்குவதற்கு மசோதா கொண்டாடும் போது திமுக அதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டு தோற்கடித்த இந்த மசோதாவை தோற்கடித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கூட்டணி கட்சி. இதெல்லாம் பெண்கள் மன்னிப்பார்களா? இன்றைக்கு ஸ்டாலின் சொன்னார் பாராளுமன்ற வரையறை. நீங்க பாத்தீங்கன்னா வரையறை பாராளுமன்றத்துடைய தொகுதி வரையறை திருச்செங்கோடு இருக்குன்னு வச்சுங்க, இதை மாற்றி அமைக்கிறாங்க. ஓட்டு அதிகமாக இருக்குன்னா அதை முறைப்படுத்துறாங்க மக்கள் தொகை அடிப்படையில். இப்போ ஸ்டாலின் என்ன சொன்னாரு?
மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்காதீங்க, அப்படி இருந்தால் நமக்கு குறைஞ்சி போயிருந்தாரு. உடனே மத்திய அரசாங்கம் அதை கைவிட்டுட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு எம்பி இருக்குதோ அதுக்கு தக்கவாறு உயர்த்தினாங்க. இதுல என்னங்க தவறு இருக்குது? இன்றைக்கு நமக்கு 39 இருந்தது, அதை 59 ஆக்குனாங்க. 39. அப்ப நம்முடைய சராசரி ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் பேசினாரு. நாமக்கல்ல வந்து பேசினாரு, நமக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி மறுவரை வந்தா நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வந்தாரு. ஆனா அவர் நாமக்கல் பேசிட்டு இருக்கும்போது உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அன்றைய மாலையிலே தெரிவித்தார், தமிழ்நாட்டில் தொகுதி பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் எந்த விதத்திலும் பாதிக்காது. இன்றைக்கு 39 தொகுதி 59 தொகுதி ஆக்கப்படும். இப்பொழுது தமிழ்நாட்டில் 7.18% தான் இருக்குது. அத 7.23% உயர்த்தப்பட்டு விட்டது. 7. அப்ப மத்திய அரசு நமக்கு சாதகமா தான் இருந்தது. அதனால கருப்பு சட்டை கழட்டிட்டார். இப்ப வீரமா பேசுறார், நாங்க வந்து தோற்கடிச்சிட்டோம்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்களை தோற்கடிச்சிட்டீங்க. நீங்க தோற்கல, நாட்டு மக்களை, அவருடைய கனவுகளை, நாட்டு மக்களுடைய கனவுகளை சிதைத்து விட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய கனவை சிதைத்து விட்டீர்கள். சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்கு சட்டமன்றத்தில் 33%, நாடாளுமன்றத்தில் 33%, அதை தடுத்து நிறுத்தி அதற்கு கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிர்த்து ஓட்டடித்த திமுகவுக்கு காங்கிரசுக்கு கூட்டணிக்கு தகுந்த பாடத்தை புகுட்டுவீர்களா? அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதி மறுவரை நாம் நினைச்சதை மத்திய அரசு கொண்டு வந்தது. நாம் நினைத்ததை மத்திய அரசு கொண்டாந்தது. ஆனா ஸ்டாலின் தப்பு கணக்கு போட்டாரு. தமிழ்நாட்டில் குறைஞ்ச இடம் தான் கிடைச்சு நினைச்சாரு. அதுக்கு மாறாக நாமெல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு அற்புதமா அறிவிச்சது. 39 நாடாளுமன்ற தொகுதி 59 அறிவிச்சது. 7.18% 7.23% உயர்த்தி கொடுத்தது. இன்னைக்கு ஸ்டாலின் முகத்துல கரி பூசிட்டாங்க. ஸ்டாலின் முகத்துல இப்ப வீர வசனம் பேசுறார், நாங்க தோக்கடிச்சிட்டு. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தோற்கடித்ததை தமிழ்நாட்டு மக்களை தோற்கடித்து விட்டீர்கள். தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய உரிமையை பறித்து விட்டீர்கள். இதற்கு இந்த தேர்தலில் ஒவ்வொரு பெண்ணும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் எண்ணி பார்க்க வேண்டும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பறித்த திமுக, இதற்கு திமுகவுக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன். அதே போல பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாராம இருந்தாங்க. இப்போ அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே அந்த ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி விவசாயிகள் வண்டல் மல்ல விலையெல்லாம் அள்ளிட்டு போனாங்க. இந்த ஆட்சி வந்து ரத்து பண்ணிட்டு அண்ணா திமுக ஆட்சி உடனே இனிமேல் விலை இல்லாம நீங்க விவசாயி அள்ளிக்கலாம். நீரேற்று பாசனம் திருச்செங்கோட்டு பயிர்கின்ற காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்று பாசனத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசனம் பெறுவதற்கு உதவியாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக ஆட்சியில் ஒண்ணுமே செய்யலின்னு. ஸ்டாலின் அவர்களே, தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் குறிப்பிடுவதற்கு பதில் சொல்லி ஆக வேணும். சொல்ல வேண்டும்ல. தமிழ்நாட்டிலேயே 38 மாவட்டம் இருக்குது. அதுல முதன்மையான மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அந்த மாவட்ட மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை பட்டியலிட்டு சொல்கிறேன். நாமக்கல் நகராட்சி கூட்டுக்குடி திட்டம் 250 கோடி. திருச்செங்கோடு குமராபாளையம் தொகுதி கூட்டுக்குடி திட்டம் 400 கோடி. திருச்செங்கோடு நகராட்சிக்கு தனி குடிநீர் திட்டம் 84 கோடி. நானே வந்து அடிக்கல் நாட்டினேன் முதலமைச்சர் இருக்கும் போது. ராசிபுரம் புதிய கூட்டுக்குடி திட்டம் 1000 கோடி.
மேற்கொள்ளப்பட்டது. நெடுஞ்சாலை துறையில் கணக்கே இல்லை. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேட்டது அத்தனையும் வாரி கொடுத்தாச்சு. நாமக்கல் முதல் திருச்செங்கோடு வரை 4 வழிச்சாலை, சாரி 150 கோடி 4 வழிச்சாலை. நாமக்கல் திருச்செங்கோடு முதல் மல்லிக்கலை வரை 2 வழிச்சாலை. திருச்செங்கோடு முதல் பரமத்தி வேலூர் வரை இந்த சாலை 2 வழிச்சாலை. திருச்செங்கோடு முதல் ஈரோடு 4 வழிச்சாலை 250 கோடி. ராசிபுரம் முதல் நாமக்கல் சேந்தமங்கல் வழியாக 2 வழிச்சாலை 278 கோடி. ஈரோடு முதல் பள்ளிமலை வரை காவிரி ஆற்றின் குறுக்கே 24 கோடியில் பாலம். எஸ்பிபி காலனி ரயில்வே மேம்பாலம் 39 கோடியில். எஸ்பிபி பேப்பர் மில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. பள்ளிமலம் முதல் சங்ககிரி வரை 4 வழிச்சாலை அற்புதமா போகுது எங்கள் தொகுதி வழியா. முள்ளுக்குறிச்சி முதல் செங்கரை தம்மம்பட்டி முதல் தேனூர் பாலப்பட்டி முதல் வால்வெல்குழி 3 கொல்லிமலை சாலைகள். திருச்செங்கோடு முதல் ஓமலூர் வரை 4 வழிச்சாலை. நாமக்கல் முசிறி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பல சாதனைகள். இங்கே நிலத்தடி நீரை தேக்கி வைக்க வேண்டும். உபரியாக மேட்டூர் அணையிலிருந்து உபரியாக போகின்ற நீர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் காவிரி ஆற்றின் குறுக்கே நஞ்சை புகழில் 400 கோடியில் பிரம்மாண்டமான தடுப்பணை. ராஜவாய்க்கால் 184 கோடியில் சீரமைப்பு. அற்புதமான மருத்துவக் கல்லூரி 400 கோடி. சட்டக்கல்லூரி 120 கல்லூரி. சேந்தமங்கலம் மற்றும் குமராவளையத்தில் புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. நாமக்கல் மாவட்டத்தில் தனி ஆவின் ஒன்றியம். குமராவளையம் கொல்லிமலை மற்றும் மோகனூரில் புதிய தாலுகா அலுவலகம் அமைக்கப்பட்டது. நாமகிரிப்பேட்டை வரையறுக்கப்படாத பட்டா வழங்க நில அளவீடு செய்து பட்டா வழங்க ஆணை பிறப்பிக்கிறது. அள்ளலாய இளைய நாய்க்கர் மன்னருக்கு மணிமண்டபம் கட்டியது அதிமுக. நாமக்கல் புறவழிச்சாலை நாம தான் வச்சோம். திருச்செங்கோடு புறவழிச்சாலை நாம தான் வச்சோம். திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போவதற்கு பாதை அமைச்சது நாம தான். இவ்வளவு செஞ்சோம்ல. திமுக ஒன்னாவது செஞ்சுதான் இந்த மாவட்டத்துக்கு. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டம் பட்டியலிட்டு இன்றைக்கு பொதுமக்கள் முன்னிலையில் நான் வாசித்திருக்கிறேன். தில்லு திராணி தெம்பு இந்த திமுக காரந்த மாவட்டத்தில் யாராவது இருந்தா இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். சும்மா போய் மக்களை ஏமாற்றி இதை கொடுத்து தேர்தல் ஆணையம் விதி நான் பேச முடியல. இது எது கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு இதை கொடுத்து ஜெயிச்சலாம் நினைச்சீங்களா? உங்க முகத்துல மக்கள் கறி பூசி விடுவார்கள். திட்டம் தான் நிலைக்கும். இந்த திட்டம் வரலாறு பேசும். இந்த திட்டம் நீங்க இல்ல, உங்க பேரங்காலத்தில் கூட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்று பேசும். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை இந்த மாவட்ட மக்களுக்கு அள்ளி தந்திருக்கிறோம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் 5 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்கிறது. என்ன சின்னம்? அதே போல நாம் கூட்டணியிலே போட்டியிடுகின்ற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்கிறது. இன்றைக்கு 6 பேரையும் வெற்றி பெற செய்து இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை 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 நிரூபிப்பீங்களா? அதே போல அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அதுல முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த பாதிப்பிலிருந்து சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு அமைந்த உடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப தலைவியினுடைய பெயரில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். எல்லா குடும்பத்திற்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். நம்முடைய வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம்.
ஒவ்வொரு பொங்கல் என்றும் பொங்கல் தோப்பு கொடுக்குறோம். அதோட 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும். தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய மாற்றுத்திறனாளிகள் அவர் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல மரம் ஏறும் தொழிலாளிகள் அதிலே மரம் ஏறுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும். மரம் ஏறும் உபகரணங்கள் மரம் ஏறுகின்ற அந்த அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து கீழே உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும். அதோட இன்றைக்கு சிறு வியாபாரிகள் இன்றைக்கு நகரத்தில் இன்றைக்கு சாலை ஓரமாக வச்சு கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதில் வாங்கி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செஞ்சிருந்தா புதிய ஆட்டோ வாங்கும்போது 75,000 ரூபாய் மானியம் வழங்கும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். படித்து பட்டம் பெற்று வேலை பழுவத்திலே பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதே போல இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மற்றும் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் வழங்கப்படுவதோடு இப்போ கேபிள் கட்டணம் செலுத்திட்டு இருக்கிறீங்க, அதை பாதியாக குறைக்கப்படும். இப்போ 200 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கேபிள் கட்டணம் 200 ரூபா, அதை 100 ரூபாயாக குறைக்கப்படும். ஆக அதிமுக ஆட்சியிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் 297, கூடுதலாக பல திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அதையும் நிறைவேற்றி தருவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து நம்ம வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி மீண்டும் மீண்டும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங். அதிமுக நல்லாட்சி கம்மி. நல்லாட்சி மிக திரளாக சிறப்பாக எழுச்சியாக தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே வெய்யையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட அறிவிச்சவர் தங்கமணி அவர்களுக்கும், அவரோடு இணைந்த வேட்பாளர்களுக்கும், அவரோடு இணைந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேருக்கழக செயலாளர் மற்றும் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கழக உடனப்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அதன் நேரலை காட்சியை தற்பொழுது பார்த்தோம்.